வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ரியல் அனலைசிஸில் கீ பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ இதில் 30th பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எம்என் டெஸ்ட் ஃபார் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். ஸோ எம்என் டெஸ்ட் ஃபார் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் எஃப்என் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் ஆன் இ which converges pointwise to f of x on e. If mn எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, supremum of limit x belongs to e mod fn of x minus f of x. Then fn converges to f uniformly on e if and only if mn tends to 0 has n tends to infinity. இது ஒரு m test uniform convergence. சம்டைம் கேட்கலாம் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து தேரத்தை கொடுத்துட்டு கண்டிஷனை பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வெய்ஸ்ட்ராஸ் m test. Weierstrass m testல பார்த்தோம்னா let summation n1 to infinity fn be a series of functions defined on e and for every n mod fn of x less than or equal to mn. அந்த மேலே சொல்லியிருக்கிற mn டெஃபினேஷன் தான். For every x belongs to e, if the series summation mn converges, then summation fn converges uniformly on e. இது ஒரு Weierstrass m test தான், ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதை 32nd பாயிண்ட் பார்த்தோம்னா அதில் if a function is continuous on closed interval a comma b and end point close point end points ரெண்டுத்துல வேல்யூ போட்டால் நாட் ஈக்குவல்ட்டாக வரணும், then f assumes every value between f of a and f of b at least once. f of a f of b ஈக்குவலாக இல்லைன்னா f assumes every, அதாவது ரெண்டுத்துக்குள்ள பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன்று இருக்கும் அப்படின்றாங்க நம்மளுக்கு இதில். அடுத்து 33rd பாயிண்ட்டு, if f from a to b is continuous, then inverse image of an open set is open. ரொம்ப இம்பார்ட்டன்டான தேரம். if f from a to b is continuous, then inverse image of an open set is open and also inverse image of closed set is closed. சரிங்களா, நம்ம தேரத்தில் காம்பேக்டில் அடிக்கடி வரக்கூடியது, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 34th பார்த்தோம்னா அதே மாதிரி சிமிலர். f from a to b is continuous, then image of compact set is compact and also image of connected set is connected. சரிங்களா, ஒரு f வந்து ஏலேருந்து b கண்டினியூஸாக இருக்கும்போது இமேஜ் ஆஃப் காம்பேக்ட் செட்டும் காம்பேக்ட், இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட்டும் கனெக்டட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு f from closed interval a comma b tends to a comma b is continuous, then there exists c belongs to closed interval a comma b such that f of c equal to c. சரிங்களா, அது ஆல்சோ ரோல்ஸ் தர மாதிரி இருக்கும், பட் ரோல்ஸ் தர கிடையாது, பட் அந்த இதில் இருக்கும் உங்களுக்கு. 36th பாயிண்ட் பார்த்தோம்னா if a function f is continuous on a closed interval a comma b then it is uniformly continuous on a comma b. ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலில் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அதே க்ளோஸ்ட் இன்டர்வல் என்னவாக இருக்கும், யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும். சரி, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு சொல்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டெஃபினேஷன் நீங்கள் ஆக்சுவலாக 37th ஒரு ஃபார்முலா ஒரு சம்பவம் கொடுத்துட்டு அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் செக் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த 37 பாயிண்ட் தான். எப்படின்னா, இஃப் எஃப் வந்து கண்டினியூஸாக ஓப்பன் இன்டர்வல் ஏ காமா பின்னு வச்சிங்களேன், எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக சொல்லணுன்னா அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் போத் ஷுட் பி எக்ஸிஸ்ட். அந்த ஓப்பன் இன்டர்வலில் ஆல்ரெடி எஃப் என்னவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் எப்போல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ இட் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஸோ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் சொல்லணும்னா தீஸ் டூ கண்டிஷன் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட். சம் போடுறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்டு போத் ஷுட் பி எக்ஸிஸ்ட். அடுத்து பார்த்தோம்னா 38th பாயிண்ட்டு, இஃப் எஃப் இஸ் ட்வைஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஆன் அண்ட் ஓப்பன் இன்டர்வல் ஐ then f is convex. ஒரு சின்ன டெஃபினேஷன் தான். ஸோ கான்வெக்ஸாக இருக்கணும்னா f டபுள் டேஷ் என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக கிரேட்டர் than or equal to 0 இருக்கணும், ஆர் f டபுள் டேஷ் எக்ஸ் கிரேட்டர் than 0 ஃபார் எவரி x belongs to i. அதே மாதிரி கான்கேவுக்கு டெஃபினேஷன் அதே மாதிரி தான். கான்வெக்ஸுக்கு f டபுள் டேஷ் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 0 வரணும். சரிங்களா, இங்கே கான்கேவுக்கு என்ன வரும்னா f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் than 0 வரும். சின்ன கண்டிஷன் அதுதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கப்புறம் 40th ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தேரம், ஏன்னா நம்ம அதை அடிக்கடி பார்த்துருப்போம். என்னென்னா, எவ்ரி டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், கண்டினியூஸ். ஏன்னா நீங்கள் கண்டினியூஸ் ப்ரூவ் பண்ணணுன்னா அது தட் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள்னு சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸ் ஆகிடும்.
but a converse is not true. Continuous function may or may not be differentiable. சரிங்களா? So every differentiable function is continuous. ஸோ ரோல்ஸ் தேர்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கொஸ்டின். ரோல்ஸும் அந்த லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தருமோ அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு. என்னென்னு பார்த்தோமா, ரோல்ஸ் இடத்துல ரொம்ப சிம்பிள். முதல்ல அந்த எஃப் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்கணும், ஓப்பன் இன்டர்வலில் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ட் பாயிண்ட்ஸில் போட்டால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் ஃபங்க்ஷனில், சச் தட் இந்த இடத்துல சில இடங்களில் மாற்றுவாங்க. அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, அட்மோஸ்ட் கிடையாது, எக்ஸாக்ட் கிடையாது. அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ காமா பி சச் தட் எஃப் டேஸ் ஆஃப் சி என்ன எடுத்துக்கணும், நம்ம 0ன்னு எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலாக வி கெட் சி, அட்லீஸ்ட் ஒன் சி. ஸோ அது அட்லீஸ்ட் ஒன் சின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தேரும். ஸோ லெக்ராஞ்சி மீன் வேல்யூ தேரத்துக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி எஃப் வந்து டிஃபைன்ட் ஆன் ஏ காமா க்ளோஸ் இன்டர்வல் ஏ காமா பி, எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கணும், டெரிவேபிள் வந்து ஓப்பன் இன்டர்வல். தென் தேர் எக்ஸிஸ்ட், இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பாயிண்ட்டை, அட்லீஸ்ட் ஒன் ரியல் நம்பர். சரிங்களா? இதே தான் அங்கேயும் வரும், அது சில இடங்கள் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் ரியல் நம்பர் சி பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி சச் தட், அந்த இடத்துல ரோல்ஸ் தேர்த்து என்ன சொன்னோம், எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு சொன்னோம். பிகாஸ் எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கிறதுனால. இந்த இடத்துல எஃப் டேஸ் ஆஃப் சி 0 வராது, பிகாஸ் அந்த எண்ட் பாயிண்ட் சேர்த்து ஃபங்க்ஷனில் போட்டோம்னா எஃப் ஆஃப் பி எஃப் ஆஃப் ஏவும் வந்து வேறு வேறு மாதிரி வரும். ஸோ தட் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ஹோல் டிவைடட் பை பி மைனஸ் ஏன்னு வந்துடும். ஸோ தட் இஸ் எஃப் டேஸ் ஆஃப் சி வேல்யூ. சரிங்களா? இப்போ அடுத்த பாயிண்ட்டை பார்த்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா மெட்ரிக் ஸ்பேஸில் வரக்கூடியது, இன் எனி மெட்ரிக் ஸ்பேஸ். சரிங்களா? இன் எனி மெட்ரிக் ஸ்பேஸ் எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் ஏ கர்சி சீக்வன்ஸ். நல்லா பார்த்து வச்சுங்க, திடீர்னு சொல்லுவாங்க எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கர்சி அப்படின்ற நம்ம யோசிக்கணும். மெட்ரிக் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் இன் எனி மெட்ரிக் ஸ்பேஸ் எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் ஏ கர்சி சீக்வன்ஸ். இன் சிமிலர் மேனர் இன் ஆர் பவர் கே, தட் இஸ் யூக்ளிடியனில் எவ்ரி கர்சி சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ஸ். சரிங்களா? 45th பார்த்தோம்னா ஆல் காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேசஸ் அண்ட் ஆல் யூக்ளிடியன் ஸ்பேசஸ் ஆர் கம்ப்ளீட். கம்ப்ளீட்டாக இது மாதிரி தானே டெஃபினேஷன். என்னது, அதுக்குள்ளே இருக்கிற எவ்வளோ எல்லா கர்சி சீக்வன்ஸை கன்வர்ஜாக இருக்குது, அதான் நம்மளுக்கு கம்ப்ளீட் டெஃபினேஷனு. 46th பார்த்தோம்னா லெட் எஃப் பி எ கண்டினியூஸ் மேப்பிங் ஆஃப் எ காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் இன்டு எ மெட்ரிக் ஸ்பேஸ் ஒய். அதாவது எஃப் எப்படி மேப்பிங் ஆகுது நம்மளுக்கு, ஒரு காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து ஆர்டினரி மெட்ரிக் ஸ்பேஸுக்கு போகுது. சரிங்களா? அப்போ எஃப் இஸ் கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக அந்த எக்ஸுக்குள்ளே இருக்கும். ஒரு டொமைன் பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸு, ரேஞ்சு வந்து மெட்ரிக்கு. ஸோ தட் எஃப் இஸ் ஆல்சோ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் எக்ஸ். 47th அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் எ கனெக்டட் செட் இஸ் கனெக்டட். ஒரு தேரமாக இருக்குது நம்மளுக்கு இதில். ஸோ அதுக்கப்புறம் காஷி இன்டெக்ரல் டெஸ்ட், இது நல்லா பார்த்து வச்சிங்க, நிறைய இடங்களில் சம்மு போடுறதுக்கு நம்மளுக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். அந்த சீரீஸை கொடுக்குறத நம்ம இன்டெகிரேஷனை கன்வெர்ட் பண்ணி அழகாக டெரிவ் பண்ணலாம். அதை ரொம்ப சூப்பர்பான ஒரு காஷி இன்டெக்ரல் டெஸ்ட்டு. பட் நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். என்னென்னு பார்த்தோம்னா, பட் எக்ஸ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் மஸ்ட் பி நான் நெகட்டிவ்லி மோனோடானிக்லி டிக்ரீசிங் இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு யூஎன். For all positive integral value of n, then the series summation n 1 to infinity. ஸோ இங்கே summation எங்கே ஆரம்பிக்குதோ அதிலேருந்து நம்ம இன்டெக்ரலாம் போடணும். And the improper integral 1 to infinity f of x dx converges or diverges together. ஸோ அந்த காஷி இன்டெக்ரல் டெஸ்ட் நம்மளுக்கு நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, நம்ம சம் போடும்போது அதை நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.